ஹாய் கைஸ் ஐபிஎல் 13வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் எக்கானா ஸ்டேடியமில் நடக்க போது எக்கானா ஸ்டேடியம் நடக்க போகிற முதல் மேட்ச். ஸோ பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா அனாலிசிஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீம் போட்டு விளையாடுறனோ அந்த டீமை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை எடுத்து நீங்கள் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். ரொம்ப சூப்பரான ஆப். ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். இதுக்கான டியோ ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி அதுக்கப்புறம் எவ்வளோ வின் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஆப்போட லிங்க் ரெஃபர் கோடு ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக டெபாசிட் பண்ணி விளையாடலாம். எக்கானா ஸ்டேடியம் பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா செம்மையான ஒரு பவுலருக்கு ஃபேவரபிளான ஒரு பிச் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 150 கூட வராது. அதை விட கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் லக்னோ டீமெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சீசன் ஆனதுக்கப்புறம் மித்த கிரவுண்ட் எல்லாமே ரன் பேட்டர்ஸுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. இங்கே மட்டும் ஒரு லோ ஸ்கோரிங் கேம் அமையுது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்க, ரீலே பண்ணாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் ஆயிருக்கு. ஸோ அதனால பேலன்ஸ்டு பிச் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து 200, 199 அந்த மாதிரி கேம் எல்லாம் கூட நம்ம இந்த கிரவுண்டில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இந்த கிரவுண்டு மாறி இருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ், பவுண்டரி டைமென்ஷன்ஸ் மற்ற கிரவுண்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப குட்டியான பவுண்டரி டைமென்ஷன்ஸ் இல்லை. அது மட்டும்தான் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோ விக்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. வேரியபிள் பவுன்ஸ் இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோரிங்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. எதுக்குமே ஒரு தடவை நீங்கள் வந்து லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா லைவ் பிச் ரிப்போர்ட்டில் மேபி ஸ்பின்னருக்கு ஏதாவது அசிஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற ஐடியா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நானும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓவரால் இங்கே 16 மேட்ச் நடந்திருக்கு. சேசிங் டீம் 8, பேட்டிங் டீம் 8 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 166. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோரை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு 60, பவுலர்ஸுக்கு 40 அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். கிங்ஸ் 11 பஞ்சாபோட பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ பிரப்சிம்ரன் சிங்கு, பிரயான்ஸ் ஆர்யா 2 பேரும் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பிரயான்ஸ் ஆர்யா போன மேட்ச் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. இதில் பிரப்சிம்ரன் சிங்கை மட்டும் சின்ன கிரவுண்ட்ஸில் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா ஆடி இருக்காரு. ஒரு மாதிரி சுத்தக்கூடிய பிளேயர் தான். மாட்டிருச்சு அப்படின்னா பெரிய ஸ்கோர் கூட போஸ்ட் பண்ண முடியும். பட் பெரிய கிரவுண்டில் 1-2 மிஸ்டைம் ஷாட் ஆடி மாட்டிடுவார். ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. பிரயான்ஸ் ஆர்யா பொறுத்த வரைக்கும் செம்ம ஹார்ட் ஹிட்டிங் பேட்ரு. இவரும் ஷார்ட்ஸுக்கு தான் போவார். லாஸ்ட் மேட்சே ஒரு சில லக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணார். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிக்கு. அசமதுல்லா ஒமர் ஜாய். ஸோ இவர் பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க. சூப்பரான ஆப்ஷன். கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸ்டோனி சூப்பரான ஒரு பிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓவர்ஸ் போடலை, அது மட்டும் நம்ம கன்சர்னாக இருக்குது. சசாங்க் சிங்கு ப்ராபப்லி ரொம்ப லோவாக பேட்டிங் வர்றதுனால ஒரு கன்சர்னாக இருக்குது. கொஞ்சம் மேலே வந்தார்னா நம்பி எடுத்துகிட்டு போகலாம். சூரியன் செக்டே. ஸோ இவரும் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆப்ஷன் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங்லாம் கண்டிப்பாக நியூ பாலில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க. செகேலு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாது கடந்த மேட்ச்சு. நல்லா ஃப்ளைட் பண்ணி மேலே போடுவார். ப்ராபப்ளி இந்த பிச்சில் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. வைசாக் விஜயகுமார் லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல் வந்து போட்டார். ஸோ இந்த மேட்சும் இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர் ஹர்ஷதீப்பும் மார்க்கோ யான்சனும் தான். கட்டாயம் அவங்களுடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போட்டுருவாங்க. டெத் ஓவர்ஸில் வந்து ஹர்ஷதீப்பும் வைசாக் விஜயகுமாரும் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. லக்னோவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு வின்னோட வர்றாங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு அகைன்ஸ்டாக அவ்வளோ ஆட்ஸும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி ஒரு சூப்பரான வின்னை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால எந்தவித மாற்றமும் பெருசாக பிளேயிங் லெவலில் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை டர்னிங் பிச் மேபி இருந்தது அப்படின்னா அப்துல் சமாத் இல்லைனா வந்து ஒரு பிரின்ஸ் யாதவ்க்கு பதிலாக சித்தார்த் மணிமாறன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரவி பிஷ்ணோய் லாஸ்ட் மேட்ச் வந்து கையில் வந்து ஒரு சின்ன இன்ஜுரினால அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலை. அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் எதுவும் கிடைக்கல. கிடச்சிச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
இந்த டீமை பொறுத்தவரைக்கும் மெயின் பவுலர் ஷார்துல் தாக்கூர் தான். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட்டா போடுவாரு. ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாம் அடி வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓவர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் மெயினா 5 பவுலர்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச்ல ஆடுனாங்க. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி ஆடுனாங்கன்னா எய்டன் மார்கரை மேபி ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். அண்ட் 5 பவுலர் ஆடுனாங்க அப்படின்னா திக்வேஷ் ராத்தி, அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 4 ஓவர் கட்டாயம் அவங்க மோஸ்ட்லி போட்டாகணும். அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேருமே அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஃபார்மர் எல்எஸ்ஜி பிளேயர் தான். இங்கே ஆடின அனுபவங்கள் நிறைய இருக்கு. நல்லா நாக்ஸ் ஆடி இருக்காரு இந்த கிரவுண்டில் எப்பயுமே ஆடும் பொழுது. பவுலிங்லையும் டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த மேட்ச் அவருக்கு ஓவர்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். பேட்டிங்லையும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கொஞ்சம் மேலே மேக்ஸ்வெலுக்கு மேலே பேட்டிங்கில் ப்ரமோட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. வைசாக் விஜயகுமார் டெத் ஓவர்ஸ்ல போடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் போட்ட ஸ்பெல்லுக்கு அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல போடுவார். ஸோ விக்கெட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன மேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அந்த இதிலே போட்டுட்டு இருந்தார். அந்த ஒயிட் லைன் பக்கத்துலேயே போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேரியேஷனும் யூஸ் பண்ணுவார். ஆர்சிபிக்காக ஆடின ஒரு பிளேயர் ஃபேஸ் வேரியேஷன் போடுவார், நிறைய கட்டர்ஸ் போடுவார். ஸோ அந்த பால்லாம் இங்கே கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால கேச்சஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஜமதுல்லா உமர்ஸா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானுக்கு என்ன ரோல் பண்றாரோ அதை தான் இங்கேயும் பண்றாரு. பேட்டிங்லையும் மேலே ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. நியூ பால்லையும் ஓவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கட்டாயம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிக்காக இருப்பார். திக்வேஷ் ராத்தி டீசெண்டான ஒரு ஸ்பின்னரு. நல்லா வந்து ஒரு மாதிரி மேலே ஃப்ளைட் பண்ணி மேலே தூக்கி போடுறாரு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அடிக்க போய் மிஸ்டேக் ஆனிச்சுன்னா கட்டாயம் கேச்சஸ்க்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற குட்டி கிரவுண்ட் மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி மிஸ்டேக் ஷாட்ஸ் வந்து விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டேவிட் மில்லர் கடந்த 2 மேட்சா வந்து பெரிய அளவுல பேட்டிங் வந்து டாப் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன்லேயே முடிஞ்சிருது. மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் புரான் இவங்களே நல்லா ஆடிடுறதுனால வந்து பெருசா பேட்டிங் வந்து கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால வந்து நான் கொடுத்துருக்கேன். எந்த பிளேயர் இம்பார்ட்டன்ட் இல்லை கிராண்ட் லீக்ல அப்படின்னு பார்க்கும்போது நிக்கோலஸ் புரான் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 250 சூப்பரான மேட்சஸ் அமைஞ்சிருக்கு அவருக்கு. பட் இந்த எக்கானா ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவு நம்பர் இல்லை. எல்எஸ்ஜிக்காக தான் ஆடிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு தான் அப்படின்னாலும் இங்கே அந்த அளவுக்கு அவருக்கு பெருசா வந்து ரன்ஸ் வந்து வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. கிளென் மேக்ஸ்வெலோட பேட்டிங் ஃபார்ம் பெரிய கன்சர்னாக இருக்கு. ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. லாஸ்ட் ஐபிஎல்லும் அந்த அளவுக்கு பிரமாதமா போகல. ஓவர்ஸ் போட்டு விக்கெட் மட்டும் எடுக்கல அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்க மாட்டாரு. ரிஷப் பந்தோட இன்டென்ட் கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா தெரியல. கொஞ்சம் சுத்துறாரு 2 மேட்சா. கொஞ்சம் பால் சிங்கிள் ஆடுவாரு. அதுக்கப்புறம் கிடைக்கிற ஷாட்ஸ் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு மாதிரி அட்டாக் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. ஸோ அதே இன்டென்ட்டா இந்த மேட்சும் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அகைன் ஒரு ஃபெயிலியர் ரிஷப் வந்துட்டு இருந்தும் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதான் என்னோட ஃபைனல் ஸ்மால் லீக் டீமே. இதில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி மட்டும் தான். திக்வேஷ் ராத்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சஷாங்க் சிங், டேவிட் மில்லர் இந்த 3 பேரும் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களுக்கு பதிலாக சேஃபர் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப் பந்த், கிளென் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் நீங்கள் சேஃபர் பிக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்கி பிக். இதில் சஷாங்க் சிங்கை கூட போன மேட்ச்சுக்கு கொஞ்சம் அடிச்சிட்டாரு. அதனால அவரை கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான். சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க இவங்க மாற்றிக்கோங்க. மிச்சல் மார்ஸுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் நிக்கோலஸ் புரானுக்கு இங்கே அந்த அளவுக்கு பெருசாக நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம். இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் டெலகிராம் சேனல் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல கேளுங்க. முடிஞ்ச கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். நன்றி. வீடியோ போடுறப்ப அப்டேட் வேணுங்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்பரான அப்டேட் வந்துடும். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல். நன்றி.